அதிகாரங்கள் ஒரு பெரிய கேள்விக்கு பதிலளிக்கின்றன. ஒரு பரிசுத்த கடவுள் எப்படி ஒரு அபூரண ஜனங்களிடையே வசிக்க முடியும்? யாத்திராகமம் 25 இந்த யோசனையை அறிமுகப்படுத்தியது. அவர்கள் என்னை ஒரு சரணாலயமாக மாற்றட்டும், நான் அவர்களிடையே தங்குவேன் என்று கூறினார்கள். இப்போது யாத்திராகமம் 26 ஆசரிப்பு கூடாரத்தை காட்டுகிறது. அந்த இடம் எவ்வாறு கட்டப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகிறது? யாத்திராகமம் 27 வெளிப்புற நீதிமன்றத்தை காட்டுகிறது. அங்கு தியாகமும் சுத்திகரிப்பும் நிகழ்கின்றன. பின்னர் யாத்திராகமம் 28 ஆசாரியர்கள் மீது கவனம் செலுத்துகிறது. குறிப்பாக ஆரோன், பரிசுத்த விஷயங்களில் சேவை செய்ய ஒதுக்கப்பட்ட ஆரோன். வரலாற்று ரீதியாக இஸ்ரேல் இன்னும் சினாயில் முகாமிட்டுள்ளது. அவர்கள் இன்னும் வாக்குறுதியளிக்கப்பட்ட தேசத்தில் இல்லை. அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அவருடைய பிரசன்னம் புவியியலால் மட்டப்படுத்தப்படவில்லை என்று தேவன் அவர்களுக்கு கற்பிக்கிறார். அவருடைய ஜனங்கள் தயாராக இருந்தால் அவருடைய வணக்கம் அவர்களுடன் பயணிக்க முடியும். கூடாரம் சிறியது, ஆனால் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு குழப்பமான உலகில் ஒழுங்கு, பயபக்தி மற்றும் பரிசுத்தத்தை கற்பிக்கும் கடவுளின் வழி. கோட்பாடு வாரியாக கூடாரம் பிரிப்பு மற்றும் அணுகலை கற்பிக்கிறது. எல்லைகள் உள்ளன, ஆனால் அழைப்பும் உள்ளது. வெளியே மற்றும் உள்ளே என்று ஒரு உள்ளது. கழுவுதல் உள்ளது. தியாகம் இருக்கிறது. ஒளி இருக்கிறது. ரொட்டி இருக்கிறது. மிகவும் பரிசுத்தமான ஒரு இடம் உள்ளது. இவை அனைத்தும் நாம் கடவுளின் பிரசன்னத்தில் சாதாரணமாக உலாவ வேண்டாம் என்று அடையாளமாக கற்பிக்கிறது. நாம் உடன்படிக்கை, மனந்திரும்புதலும் பரிசுத்தமாக்கலும் வருகிறோம். அந்த நெருக்கத்திற்கு கடவுள் ஒரு வழியை வழங்குகிறார் என்று அது கற்பிக்கிறது. யாத்திராகமம் 28 மற்றொரு ஆழமான கோட்பாட்டைச் சேர்க்கிறது. தேவன் தம்முடைய வேலைக்காக தம்முடைய ஊழியர்களை அழைக்கிறார் மற்றும் ஆடை அணிகிறார். பூசாரி ஆடைகள் ஃபேஷனைப் பற்றியவை அல்ல, அவை பொறுப்பின் வெளிப்படையான நினைவூட்டல்கள். இஸ்ரவேலின் பெயர்களைத் தாங்கி பரிசுத்தத்தை சுமப்பது, கடவுளுக்கு முன்பாக ஜனங்களை பிரதிநிதித்துவம் செய்வது. நவீன பயன்பாடு. நாம் இன்று ஒரு வனாந்தர கூடாரத்தை கட்டவில்லை, ஆனால் நாம் இன்னும் அதே ஆவிக்குரிய யதார்த்தத்தில் வாழ்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும், உடன்படிக்கைகளின் மூலமாகவும், ஆலய வணக்கத்தின் மூலமாகவும், அவரை அழைக்கும் வீடுகள் மூலமாகவும் தேவன் நம்முடன் வாழ விரும்புகிறார். நவீன சீடர்களுக்கு தேவையான ஒன்றை விவரம் கற்பிக்கிறது. கடவுள் நீங்கள் நம்புவதைப் பற்றி மட்டும் அக்கறை காட்டவில்லை. உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் வழிபாட்டு தாளங்கள், உங்கள் எல்லைகள், உங்கள் குடும்ப கலாச்சாரம் போன்ற நீங்கள் எதை உருவாக்குகிறீர்கள் என்பதில் அவர் அக்கறை கொண்டுள்ளார். நீங்கள் படிக்கும்போது அளவீடுகளில் தொலைந்து போக வேண்டாம். அர்த்தங்களைத் தேடுங்கள். கடவுள் ஒரு இடத்தை உருவாக்குகிறார். தேவன் சுத்திகரிப்பை அளிக்கிறார். கடவுள் ஊழியர்களை அழைக்கிறார். கடவுள் அருகில் இருக்க விரும்புகிறார். பிறகு கேளுங்கள், கடவுளுக்கு இடமளிக்கும் என் வாழ்க்கையில் நான் எதைக் கட்டி எழுப்புகிறேன்? யாத்திராகமம் 26 திரைச்சீலைகளில் தொடங்குகிறது. வண்ணங்களுடன் மெல்லிய கைத்தறி, பின்னர் ஆட்டுமுடி அடுக்குகள், ஆட்டுக்கடா தோல்கள் மற்றும் வெளிப்புற உரைகள். இது கட்டுமான குறிப்புகளைப் போல தெரிகிறது, ஆனால் ஆன்மீக ரீதியாக கடவுளின் வசிப்பிடம் அழகாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்கிறது என்று கற்பிக்கிறது. உள்ளே ஆசரிப்பு கூடாரம் செழிப்பானதாகவும் வேண்டுமென்றே இருக்கிறது. பயபக்தியை பிரதிபலிக்கும் வண்ணங்களும் கைவினைத்திறனும் இருக்கிறது. வெளியே அது வெற்று மற்றும் அடுக்குகளால் பாதுகாக்கப்படுகிறது. கோட்பாடு வாரியாக இது ஒரு சக்தி வாய்ந்த கொள்கையை கற்பிக்கிறது. பரிசுத்தம் பெரும்பாலும் சாதாரண பார்வையில் இருந்து மறைக்கப்படுகிறது. வாழ்க்கையில் மிகவும் புனிதமான விஷயங்கள் எப்போதும் பளபளப்பாக இருப்பதில்லை. உலகம் சத்தமாகவும் தெரியக்கூடியதையும் கொண்டாடுகிறது, ஆனால் கடவுள் பெரும்பாலும் மூடப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட மற்றும் தனித்தனியாக அமைக்கப்பட்டவற்றின் மூலம் செயல்படுகிறார். கூடாரத்தில் ஒரு உள் அழகு உள்ளது. அது காட்சிக்கு அல்ல, இது வழிபாட்டுக்கானது. அடுக்குகள் பாதுகாப்பையும் கற்பிக்கின்றன. இஸ்ரவேலர்களிடையே கடவுளுடைய பிரசன்னம் விலைமதிப்பற்றது. மேலும் உரைகள் வெளியில் உள்ள தூசி, வெப்பம் மற்றும் குழப்பத்திலிருந்து ஒரு எல்லையை உருவாக்குகின்றன. ஆன்மீக ரீதியாக இது உடன்படிக்கைகள் என்ன செய்கின்றன என்பதற்கான ஒரு படம். உடன்படிக்கைகள் அடையாளத்தை மட்டும் கொடுப்பதில்லை, அவர்கள் தங்குமிடம் வழங்குகிறார்கள்.
அவை ஆன்மீக பாதுகாப்பை உருவாக்குகின்றன. இது ஒரு நபர் குழப்பமான உலகில் சுத்தமாக இருக்க உதவுகிறது. நவீன பயன்பாடு. உங்கள் வாழ்க்கையிலும் அடுக்குகள் உள்ளன. கேள்வி என்னவென்றால், உங்கள் அடுக்குகள் பரிசுத்தத்தை பாதுகாக்கின்றனவா அல்லது அவை அதை மூச்சு திணறச் செய்கின்றனவா? எடுத்துக்காட்டாக, ஊடகங்களுடனான எல்லைகள் ஒரு பாதுகாப்பு மறைப்பாக இருக்கலாம். ஓய்வு நாள் வணக்கம் ஒரு மறைப்பாக இருக்கலாம். நேர்மையான ஜெபம் ஒரு மறைப்பாக இருக்கலாம். மறுபட்சத்தில், இரகசியமாகவும் தவிர்ப்பதும் பெருமை ஆகியவையும் போர்வைகளாக இருக்கலாம், ஆனால் அவை பரிசுத்தத்தை அல்ல, பாவத்தை மறைக்கின்றன. யாத்திராகமம் 26 சரியான வகையான மறைப்பை அழைக்கிறது. கடவுளுடனான உங்கள் உறவை பாதுகாக்கும் பழக்கங்கள். கைவினைத்திறனை தவறவிடாதீர்கள். கடவுள் திறமையான கைகளையும் விருப்பமான இருதயங்களையும் பயன்படுத்துகிறார். வழிபாடு அலட்சியமானதல்ல, தயாரிப்பது கூட ஒரு வகையான புனிதமான வேலையாக மாறுகிறது. நவீன சீடர்கள் நாம் விஷயங்களை எவ்வாறு செய்கிறோம் என்பது முக்கியம் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். நாம் சேவை செய்தால் அதை கவனமாக செய்கிறோம். நாம் கற்பித்தால் நாங்கள் தயார் செய்கிறோம். நாம் வழிபட்டால் அது ஒரு வேலை போல அவசரப்பட மாட்டோம். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையின் உள் அறை எப்படி இருக்கிறது? என் தனிப்பட்ட எண்ணங்கள், என் தனிப்பட்ட பழக்கங்கள், அதில் அழகும் பயபக்தியும் இருக்கிறதா? மேலும், பரிசுத்தத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க நான் என்ன பாதுகாப்பு உரைகளைச் சேர்க்க வேண்டும், குறிப்பாக தொடர்ந்து என்னை வெளிப்புறமாக இழுக்க முயற்சிக்கும் உலகில்? அடுத்து, பலகைகள், சாக்கெட்டுகள், கம்பிகள், சட்டங்கள் ஆகியவற்றை கடவுள் விவரிக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை நிலைநிறுத்தும் அமைப்பு. மீண்டும், இது தொழில்நுட்பமாக தெரிகிறது, ஆனால் ஆன்மீக ரீதியாக இது ஆதரவை பற்றியது. பரிசுத்தம் உணர்ச்சியால் மட்டும் நிறுத்தப்படவில்லை. இது கட்டமைப்பால் நிறுத்தப்பட்டுள்ளது. வழிபாடு சரிவதைத் தடுக்கும் நிலையான ஆதரவுகள். கோட்பாடு வாரியாக, நவீன சீடர்கள் பெரும்பாலும் கடினமான வழியை கற்றுக்கொள்கிறார்கள். ஆன்மீக வாழ்க்கைக்கு நெருப்பு மற்றும் கட்டமைப்பு இரண்டும் தேவை. நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை நேசிக்கலாம், ஆனால் உங்கள் திங்கட்கிழமை எந்த கட்டமைப்பும் இல்லை என்றால், பிரார்த்தனை இல்லை, வேதம் இல்லை, எல்லைகள் இல்லை, உங்கள் நம்பிக்கை தொய்வடையத் தொடங்குகிறது. கடவுள் வணக்கத்தில் ஸ்திரத்தன்மையை உருவாக்குகிறார், ஏனென்றால் மக்களுக்கு அது தேவை என்பதை அவர் அறிவார். கட்டமைப்பு எவ்வாறு மீண்டும் நிகழ்கிறது என்பதை கவனியுங்கள். பலகைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன, சாக்கெட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளன, எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்திருக்கும் பார்கள். அதுதான் ஒற்றுமை மற்றும் ஒழுங்கு. கடவுள் ஒன்றாக நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார். அவர்கள் விரும்பியதைச் செய்யும் தனிநபர்களின் தொகுப்பு அல்ல. உடன்படிக்கை வாழ்க்கைக்கு ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. குடும்பங்கள், ஆசாரியத்துவ குழுமங்கள், நிவாரண சங்கங்கள், வார்டுகள் மற்றும் சிதறுவதை விட வலுப்படுத்தும் நட்பு. நவீன பயன்பாடு. உங்கள் பலகைகள் மற்றும் பார்கள் என்ன? உணர்வுகள் மங்கும்போது உங்களை நிமிர்ந்து வைத்திருக்கும் நிலையான நடைமுறைகள் அவை. இது போன்ற விஷயங்கள். தினசரி ஜெபம், சுருக்கமாக ஆனால் நேர்மையானது. வேத விருட்சம், சிறியது மற்றும் சீரானது. வாராந்திர சடங்கு வழிபாடு, வேண்டுமென்றே. மனந்திரும்புதல், வழக்கமான, தாழ்மையான. சேவை, உண்மையான, செயல்திறன் அல்ல. புத்திசாலித்தனமான எல்லைகள், நேரம், ஊடகம் மற்றும் உறவுகளுடன். கர்த்தர் ஏன் வழக்கம் பற்றி அக்கறை காட்டுகிறார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருந்தால், யாத்திராகமம் 26 பதிலை கொடுக்கிறது. வழக்கம் பின்னடைவு ஆகிறது. ஒரு கட்டமைப்பு ஆவியானவரை மாற்றாது. இது ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்குகிறது. மேலும், பொருட்கள் முக்கியம். வலுவான மரம், திடமான தளங்கள். நம் வாழ்வில் நமது கட்டமைப்பின் பொருள் நமது ஒருமைப்பாடு. உங்கள் ஆதரவுகள் சாக்குப்போக்குகளாக இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வீடு நிற்காது. அவை நேர்மை மற்றும் பணிவால் ஆனவையாக இருந்தால் நீங்கள் புயல்களைத் தாங்கலாம். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் கட்டமைப்புக்கு பதிலாக உணர்வுகளை நம்பியிருப்பதால் என் சீஷத்துவத்தின் எந்த பகுதி தள்ளாடுகிறது? இந்த வாரம் பலப்படுத்த ஒரு எளிய ஆதரவை தேர்ந்தெடுக்கவும். 10 மாற்றங்கள் அல்ல, 1. ஏனென்றால் கடவுள் பெரும்பாலும் பரிசுத்தத்தை கட்டுகிறார். அதே வழியில் அவர் ஒரு கூடாரத்தை கட்டுகிறார், துண்டு துண்டாக,
காலப்போக்கில் பொருத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டது. இப்போது நாம் முக்காடு மற்றும் நுழைவாயிலுக்கு வருகிறோம். திரை புனித ஸ்தலத்தை மிகவும் பரிசுத்தமான இடத்திலிருந்து பிரிக்கிறது. நீங்கள் நுழையும் இடத்தை கதவு குறிக்கிறது. இது ஒரு முக்கிய கோட்பாட்டை கற்பிக்கிறது. கடவுள் அருகில் இருக்கிறார், ஆனால் அவர் பரிசுத்தர். அணுகல் உள்ளது, ஆனால் பயபக்தியும் உள்ளது. கோட்பாடு வாரியாக, திரை என்பது பாவம் மற்றும் மரணத்தால் ஏற்படும் பிரிவின் அடையாளமாகும், மேலும் கடவுள் ஒரு வழியை வழங்குவதன் அடையாளமாகும். நீங்கள் கடவுளின் பிரசன்னத்தில் சாதாரணமாக அலைந்து திரிவதில்லை என்பதை இஸ்ரேல் கற்றுக்கொள்கிறது. நீங்கள் ஆயத்தத்துடன், உடன்படிக்கையின் மூலம், பணிவுடன் அணுகுகிறீர்கள். பிந்தைய வேதத்தில் நாம் கிறிஸ்துவின் அடையாளமாக முக்காடு பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். அவர் அணுகலை சாத்தியமாக்குகிறார். இங்கே யாத்திராகமத்தில் கூட முறை தெளிவாக உள்ளது. கடவுள் கொடூரமாக இருக்க அல்ல, ஆனால் பரிசுத்தத்தையும் மக்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க எல்லைகளை அமைக்கிறார். நவீன பயன்பாடு. நாங்கள் பெரும்பாலும் எல்லைகளை வெறுக்கிறோம். எல்லைகள் என்பது நிராகரிப்பு என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் சுவிசேஷத்தில் எல்லைகள் சொந்தமானது என்று பொருள். வேலி முற்றம் என்பது ஒரு குழந்தை பாதுகாப்பாக விளையாட முடியும் என்று பொருள். ஒரு கூடார எல்லை என்பது வழிபாடு உண்மையானதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்கும் என்று பொருள். உங்கள் வாழ்க்கையில் எல்லைகள் உங்கள் அமைதியை பாதுகாக்கின்றன. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? எவ்வளவு தாமதமாக நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள்? உங்களை பாதிக்க யாரை அனுமதிக்கிறீர்கள்? நீங்கள் என்ன பழக்கங்களை பொறுத்துக் கொள்கிறீர்கள்? ஆனால் கதவும் முக்கியமானது. கடவுள் நுழைவு வழங்குகிறார். மக்கள் உள்ளே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் மனந்திரும்புதல், மீண்டும் நுழைவது. சடங்கு என்றால் இதுதான், மீண்டும் நுழைவது. அதுதான் கோயில் வழிபாடு, புனித இடத்தில் அடியெடுத்து வைப்பது. இங்கே ஒரு நவீன கேள்வி. நான் பரிசுத்தத்தை வசதியாக இருக்கும்போது நான் செய்யக்கூடிய ஒன்றைப் போல நடத்துகிறேனா, அல்லது நான் தயார் செய்து கௌரவிக்கும் ஒன்றை விரும்புகிறேனா? கடவுளின் பிரசன்னத்தை நீங்கள் அதிகமாக விரும்பினால், நீங்கள் பரிசுத்த விஷயங்களை மிகவும் கவனமாக நடத்த வேண்டியிருக்கலாம். அதிக கவனத்துடன் ஜெபம், அதிக நோக்கத்துடன் ஓய்வு நாள், அதிக முன்னுரிமையுடன் ஆலய வழிபாடு, அதிக தீவிரத்துடன் உடன்படிக்கைகள். நீங்கள் தகுதியற்றவராக உணர்ந்தால் கதவை நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை வெளியே பூட்டவில்லை. மனத்தாழ்மை மற்றும் மாற்றத்தின் மூலம் சரியான வழியில் வர அவர் உங்களை அழைக்கிறார். திரை தேவன் வெகு தொலைவில் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அல்ல, பரிசுத்தம் உண்மையானது என்பதற்கான அறிகுறி இது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். கடவுளுடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் உணர நான் என்ன எல்லையை வலுப்படுத்த வேண்டும்? மேலும் எந்த கதவு வழியாக நடக்கும்படி கடவுள் என்னை கேட்கிறார்? மனந்திரும்புதல், மன்னிப்பு, ஆலய வழிபாடு அல்லது ஜெபத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பு? யாத்திராகமம் 27 வெளிப்புற முகாரத்தில் சர்வாங்க தகனபலியின் பலிபீடத்துடன் தொடங்குகிறது. நாங்கள் இந்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் மற்றும் அடையாளத்தில் கவனம் செலுத்துகிறோம். பலிபீடம் கடவுளுக்கு பிரசாதங்கள் கொண்டு வரப்படும் இடத்தை குறிக்கிறது, அங்கு பாவம், நன்றியுணர்வு மற்றும் பக்தி ஆகியவை ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. இஸ்ரவேலின் வழிபாட்டில் பலிபீடம் கொடுமையை பற்றியது அல்ல, பாவம் ஏதாவது செலவாகும் மற்றும் மன்னிப்பு பரிசுத்தமானது என்று ஒரு மக்களுக்கு கற்பிப்பது பற்றியது. கோட்பாட்டின்படி பலிபீடம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரவேலின் பலிகள் ஒரு இரட்சகரைத் தேட இருதயங்களை கற்பிக்கும் அடையாளங்கள். பலிபீடம் ஒரு நினைவூட்டல். நீங்கள் நன்றாக இருப்பதாக பாசாங்கு செய்து கடவுளிடம் வரவில்லை. நீங்கள் நேர்மையாக வருகிறீர்கள். உங்கள் பிரசாதத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். உங்கள் மனந்திரும்பும் இருதயம், உங்கள் கீழ்ப்படிதல், உங்கள் நன்றியுணர்வு தேவன் அவரது நியமிக்கப்பட்ட வழியின் மூலம் சுத்திகரிப்பையும் ஏற்றுக்கொள்ளலையும் வழங்குகிறார். நவீன பயன்பாடு. நாங்கள் விலங்குகளைக் கொண்டு வரவில்லை, ஆனால் நாங்கள் பிரசாதங்களைக் கொண்டு வருகிறோம். உடைந்த இதயத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொண்டு வருகிறோம். நாங்கள் பணிவைக் கொண்டு வருகிறோம். மாற்றத்திற்கான விருப்பத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். சில நேரங்களில் நாம் வலுவாக உணராதபோது எங்கள் பிரசாதம் வெறுமனே காண்பிக்கப்படுகிறது. திருவிருந்து எடுத்துக்கொள்வது, மீண்டும் பிரார்த்தனை செய்வது,
மீண்டும் முயற்சிப்பது. மேலும் பலிபீடம் வெளியே திறந்த நீதிமன்றத்தில் உள்ளது, அதாவது மனந்திரும்புதலே ஆரம்ப படி. நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆழமாக தொடங்க மாட்டீர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் தொடங்குகிறீர்கள். சுத்தம் செய்யுங்கள், சமரசம் செய்யுங்கள், மனந்திரும்புங்கள், திரும்புங்கள். அது கடவுளின் கருணை. நீங்கள் எப்போதாவது ஆன்மீக ரீதியாக சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தால், நீங்கள் பலிபீடத்தை தவிர்க்க முயற்சிப்பதால் இருக்கலாம். ஒரு பிடிவாதமான பாவம், தீர்க்கப்படாத ஒரு மோதல், ஒரு மறைக்கப்பட்ட பழக்கம் ஆகியவற்றை எதிர்கொள்ள மறுக்கும்போது கடவுளிடம் நெருக்கமாக உணர முயற்சிக்கிறீர்கள். யாத்திராகமம் 27 உங்களை முதல் கொள்கைகளுக்கு மீண்டும் அழைக்கிறது. அதை வெளிச்சத்தில் கொண்டு வாருங்கள், அதை தேவனிடம் கொண்டு வாருங்கள், அவர் உங்களைச் சுத்திகரிக்கட்டும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், கடவுள் இப்போது என்னிடம் என்ன காணிக்கை கேட்கிறார்? பெரும்பாலும் அது பணம் இல்லை. இது பெருமை. இது ஒரு இரகசிய பழக்கம். இது கசப்பு. இது சாக்குகள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் அதை கீழே போடும்போது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்க மாட்டீர்கள், நீங்கள் அதைப் பெறுகிறீர்கள். வெளிப்புற நீதிமன்ற எல்லைகளையும் இடைவிடாத விளக்கையும் தேவன் விவரிக்கிறார். மீண்டும் எல்லைகள். மீண்டும் ஆர்டர் செய்யுங்கள். மீண்டும் தொடர்ச்சியான ஒளி. வழிபாடு தற்செயலானது அல்ல என்று கூடாரம் இஸ்ரேலருக்கு கற்பிக்கிறது. இது ஒழுங்கமைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது மற்றும் நிலைநிறுத்தப்படுகிறது. கோட்பாட்டின்படி கடவுளுடைய மக்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள் என்பதை நீதிமன்றம் காட்டுகிறது. பெருமைப்பட வேண்டாம், ஆனால் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதில் வித்தியாசமாக இருக்க வேண்டும். கடவுளுடைய பிரசன்னம் எப்போதாவது அல்ல, தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை விளக்கு காட்டுகிறது. வேதத்தில் உள்ள ஒளி சத்தியம், வழிகாட்டுதல் மற்றும் ஆவியானவரை குறிக்கிறது. ஒரு உடன்படிக்கை மக்கள் ஒளிரும் மக்களாக இருக்க வேண்டும். நவீன பயன்பாடு இது நல்ல வேலைகள் மற்றும் நிலையான ஒளி கொண்ட வாழ்க்கையை உருவாக்குவது பற்றியது. ஒரு வேலி வெளியே அலைந்து திரிகிறது. ஒளி நடப்பதைத் தடுக்கிறது. உங்கள் வீட்டில் வேலிகள் என்ன? ஒருவேளை அது உள்ளடக்கம் அனுமதிக்கப்படுகிறது. ஒருவேளை மோதல் எவ்வாறு கையாளப்படுகிறது? பயணம் செய்யும்போது அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் வைத்திருக்கும் தரநிலைகள் இருக்கலாம். விளக்கு என்றால் என்ன? பிரார்த்தனை, வேதம், ஓய்வு நாள் வழிபாடு, ஒரு பாடல்களின் வீட்டு உணர்வு, உரையாடலில் ஆவி. விளக்குக்கு எண்ணெய் மற்றும் டெண்டிங் தேவை. அது ஒரு பாடம். ஆன்மீக ஒளிக்கு பராமரிப்பு தேவை. நீங்கள் ஒரு முறை ஆன்மீகத்தை பெறுவதில்லை மற்றும் எப்போதும் பிரகாசமாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் தினமும் விளக்கை பராமரிக்கிறீர்கள். நீங்கள் அதை புறக்கணித்தால் அது மங்கும். கடவுள் போய்விட்டதால் அல்ல, ஆனால் நீங்கள் அதற்கு உணவளிப்பதை நிறுத்திவிட்டதால். நீங்கள் ஆன்மீக ரீதியாக இருட்டாக உணர்கிறீர்கள் என்றால் பீதி அடைய வேண்டாம், விளக்கை பராமரிக்கவும். ஒரு சிறிய செயல், சத்தமாக பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு அத்தியாயத்தை படியுங்கள். ஒரு செல்வாக்கை அணைக்கவும். ஒரு நபருக்கு சேவை செய்யுங்கள். நீங்கள் எண்ணெய் கொடுக்கும்போது ஒளி வளர்க்கிறது. கேளுங்கள், நான் மீண்டும் கட்ட வேண்டிய ஒரு வேலி என்ன? நான் தினமும் பராமரிக்க வேண்டிய ஒரு விளக்கு பழக்கம் என்ன? யாத்திராகமம் 28 ஆரோனையும் அவரது மகன்களையும் ஆசாரியர்களாக சேவை செய்ய கடவுள் அழைப்பதில் இருந்து தொடங்குகிறது. இது சுயமாக நியமிக்கப்பட்ட தலைமை அல்ல, கடவுள் அழைக்கிறார். கடவுள் தனியாக வைக்கிறார். பின்பு கடவுள் பரிசுத்த வஸ்திரங்களை கட்டளையிடுகிறார். மகிமையும் அழகுக்கும் மீண்டும் வீண் அல்ல, பொருள். கோட்பாடு வாரியாக ஆடைகள் பொறுப்பைக் குறிக்கின்றன. தேவன் ஒரு ஊழியரை உடுத்தும்போது அவருடைய கிரியை பரிசுத்தமானது என்றும், சேவை செய்பவர்கள் சுத்தமாகவும் மனத்தாழ்மையுடனும் கவனமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கற்பிக்கிறார். ஆடைகள் ஒரு வெளிப்படையான நினைவூட்டலாகும். நீங்கள் கடவுளுக்கு முன்பாக ஜனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள், மக்களுக்கு கடவுளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். அது கனமான மற்றும் புனிதமானது. நவீன பயன்பாடு நாம் ஆசாரிய ஏபோதைகளை அணியாமல் இருக்கலாம், ஆனால் நாம் இன்னும் ஆன்மீக ரீதியாக ஆடை அணிந்திருக்கிறோம்.
ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் கிறிஸ்துவின் பெயரை எடுத்துக்கொள்கிறோம். ஆலயத்தில் நாம் உடன்படிக்கைகளை செய்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் நாம் சீஷத்துவத்தை அணிந்து கொள்கிறோம். மனத்தாழ்மை, பொறுமை, நேர்மை, தூய்மை, இரக்கம், மனப்பான்மையில் நீங்கள் அணிகிற ஆடைகள். மனத்தாழ்மை, பொறுமை, நேர்மை, தயவு. உங்கள் ஆடை உங்கள் குணத்தை அர்த்தப்படுத்தலாம். வணக்கம் அழகாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பதையும் இது கற்பிக்கிறது. பளபளப்பாக அல்ல, ஆனால் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். வழிபாட்டில் அழகு ஆன்மாவுக்கு பயபக்தியை உணர உதவுகிறது. அதனால்தான் தூய்மை முக்கியமானது. ஒழுங்கு ஏன் முக்கியமானது? பாடம் தயாரிப்பது ஏன் முக்கியம்? கோயில் வழிபாடு ஏன் வித்தியாசமாக உணர்கிறது? இது செயல்திறன் அல்ல, இது கௌரவம். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உண்மையிலேயே கிறிஸ்துவை பிரதிநிதித்துவம் செய்கிறேன் என்றால் என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆடைகளை காட்ட வேண்டும்? குறிப்பாக யாரும் பார்க்காதபோது. தோள்பட்டை துண்டுகளாலும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட 2 ஓனிக்ஸ் கற்களாலும் ஏபோத்தை கடவுள் விவரிக்கிறார். ஆசாரியனின் தோள்களில் சுமக்கப்பட்ட பெயர்கள். அந்த குறியீட்டு சக்தி வாய்ந்தது. கடவுளுடைய ராஜ்யத்தில் தலைமை என்பது மக்களை சுமந்து செல்வதாகும், அவர்களை பயன்படுத்துவதில்லை. பூசாரி பழங்குடியினரை அலங்காரமாக அணிவதில்லை, அவர் அவற்றை ஒரு பொறுப்பாக சுமக்கிறார். கோட்பாட்டின் அடிப்படையில் தோள்கள் வலிமை மற்றும் சுமையை தாங்குவதைக் குறிக்கின்றன. இது இயேசு கிறிஸ்துவை நோக்கி சுட்டிக்காட்டுகிறது. அவர் தம்முடைய ஜனங்களான நமது பாவங்கள், துக்கங்கள் மற்றும் சுமைகளை சுமக்கிறார். ஆசாரியத்துவ சேவை அதை பிரதிபலிக்கிறது. தூக்குதல், ஆதரித்தல், பரிந்துரைத்தல், ஆதிக்கம் செலுத்துதல் அல்ல. நவீன பயன்பாடு. பெற்றோர், போதகர், தலைவர், ஊழியம் செய்யும் சகோதரர் என எந்த அழைப்பிலும் நீங்கள் சேவை செய்தால் உங்கள் தோள்களில் பெயர்களை சுமக்கிறீர்கள். உண்மையில் அல்ல, ஆனால் ஆன்மீக ரீதியாக. நீங்கள் மக்களை நினைவில் கொள்கிறீர்கள். நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீர்கள். நீங்கள் அவர்களை கவனிக்கிறீர்கள். உங்கள் ஈகோவை பற்றி நீங்கள் அழைப்பதில்லை, அவர்களின் இரட்சிப்பு மற்றும் வளர்ச்சியைப் பற்றி நீங்கள் அதை உருவாக்குகிறீர்கள். இது குடும்பத்திற்கும் பொருந்தும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சுமக்கிறார்கள். பெற்றோர்கள் குழந்தைகளை சுமக்கிறார்கள். குழந்தைகள் வளர வளர வயதான பெற்றோர்களை சுமக்கிறார்கள். சுமந்து செல்வது கட்டுப்படுத்துவது என்று அர்த்தமல்ல, இது ஆதரவளிப்பது என்று பொருள். கேளுங்கள், யாருடைய பெயரை கடவுள் என்னை மிகவும் தீவிரமாக எடுத்துச் செல்லச் சொல்கிறார்? ஒருவேளை உங்கள் ஊழிய பட்டியலில் யாராவது இருக்கலாம். ஒருவேளை நழுக்கி வரும் ஒரு குழந்தை. ஒருவேளை சோர்வடைந்த ஒரு மனைவி. ஒருவேளை தேவாலயத்தில் ஒரு சகோதரர் காணப்படாததாக உணர்கிறார். சுமப்பது நினைவுகூறுதல் மற்றும் பிரார்த்தனை செய்வதுடன் தொடங்குகிறது. பின்னர் அது உண்மையில் எடையை உயர்த்தும் சிறிய உதவிச் செயல்களில் நகர்கிறது. இப்போது 12 கற்களைக் கொண்ட மார்பு தகடு வருகிறது. மீண்டும் பழங்குடியினரை குறிக்கிறது. இதயத்தின் மீது அணிந்துள்ளது. இது அழகான கோட்பாடு. தேவனுடைய ஜனங்கள் தோள்களில் வலிமை மட்டுமல்ல, இருதயத்தின் மீதும் அன்பு சுமக்கப்படுகிறார்கள். உண்மையான சேவை என்பது கடமை மட்டுமல்ல, அது இரக்கம். கோட்பாட்டின் அடிப்படையில் இது மீண்டும் கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. அவர் நம்மை நெருக்கமாக வைத்திருக்கிறார், நம்மை தனித்தனியாக நினைவுகூர்கிறார். உடன்படிக்கை வணக்கம் என்பது தேவன் கூட்டங்களை நேசிக்கிறார் அல்ல, அது கடவுள் பெயர்களை நேசிக்கிறார். தம்முடைய ஊழியர்களும் பெயர்களை நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நவீன பயன்பாடு. இது மக்களை எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை சவால் செய்கிறது. ஒரு பிரச்சினை, ஒரு கடினமான நபர், ஒரு தேவைப்படும் குடும்பம், ஒரு சோம்பேறி உறுப்பினர் என்பதை பார்ப்பது எளிது. மார்பகத் தகடு கூறுகிறது, பெயர்களைக் காண்க, ஆத்மாக்களை பாருங்கள். கதைகளைக் காண்க. நாம் ஒருவரை இதயத்தில் சுமக்கும்போது அவர்களுக்கு உதவுவதில் நாம் அதிக பொறுமையாகவும் அதிக ஜெபத்துடனும் அதிக ஆக்கப்பூர்வமாகவும் மாறுகிறோம். கடவுளுடைய வேலையில் தீர்மானங்கள் எண்களை மனதில் வைத்து எடுக்கப்பட வேண்டுமே தவிர எண்ணிக்கையை மனதில் வைத்து எடுக்கப்பட வேண்டும் என்றும் அது கற்பிக்கிறது. புள்ளிவிவரங்கள் அல்ல, வசதி இல்லை. இதயத்தில் பெயர்கள். கேளுங்கள், ஆத்மாவைப் போல சுமப்பதற்கு பதிலாக நான் யாரை ஒரு சுமையாக சுமந்து கொண்டிருக்கிறேன்? அந்த ஒரு கேள்வி ஒரு வீடு, ஒரு வார்டு, ஒரு திருமணம்,
ஒரு ஊழியம் நியமிப்பை மாற்றும். இந்த அதிகாரம் அதிக ஆடைகளுடன், அங்கியும், சட்டை, சாஷ், பரிசுத்தத்துடன் தொடர்புடைய ஒரு தலைக்கவசம் ஆகியவற்றுடன் முடிகிறது. விவரங்கள் ஒரு செய்தியை வலுப்படுத்துகின்றன. கடவுளை அணுகுவது புனிதமானது. சேவை புனிதமானது. சேவை செய்பவர்கள் அதை மனத்தாழ்மையோடும் தூய்மையுடனும் செய்ய வேண்டும். கோட்பாடு வாரியாக, பரிசுத்தம் மிரட்டல் அல்ல, இது பாவத்திலிருந்து பிரித்தல் மற்றும் கடவுளின் பக்தி. கடவுளுடைய ஊழியர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை, அவர்கள் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்று ஆடைகள் கற்பிக்கின்றன. அது பெருமையை கொல்ல வேண்டும். இது ஒரு சுத்தமான வழியில் நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும். நான் முக்கியமானவன் அல்ல, ஆனால் இந்த வேலை முக்கியமானதையும். நவீன பயன்பாடு. இங்குதான் நாம் நமது நோக்கங்களை சரிபார்க்கிறோம். நாம் பார்க்கப்படுவதற்கு சேவை செய்கிறோமா? ஈர்க்க நாம் கற்பிக்கிறோமா? நாம் சரிசெய்யப்படும் போது நாம் தனிப்பட்ட முறையில் அழைப்புகளை எடுத்துக்கொள்கிறோமா? நாம் இவ்வளவு செய்கிறோம் என்பதால் நமக்கு உரிமை இருப்பதாக உணர்கிறோமா? யாத்திராகமம் 28 நம்மை மீண்டும் பரிசுத்தத்திற்கு அழைக்கிறது. அமைதியாக சேவை செய்யுங்கள், சுத்தமாக சேவை செய்யுங்கள், ஒரு நிர்வாகியாக சேவை செய்யுங்கள், உரிமையாளராக அல்ல. இது தயார்நிலையையும் கற்பிக்கிறது. பாதிரியார் பாதி தயாராக பரிசுத்த ஆராதனை செய்ய விரைவதில்லை. அவர் தயார் செய்கிறார். இது ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு பாடம். ஆயத்தம் ஆவியானவரை அழைக்கிறது. உங்கள் பாடத்திலோ அல்லது உங்கள் வீட்டிலோ கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் விரும்பினால் ஜபத்தோடும் படிப்பும் மனத்தாழ்மையோடும் ஆயத்தமாயுங்கள். அது மனந்திரும்புதலை கற்பிக்கிறது. நீங்கள் பரிசுத்தத்தில் கவனக்குறைவாக இருந்தாலுடன் படிக்கைகளுடன் சாதாரணமாக, ஓய்வு நாளுடன் சறுக்கல், ஓடகங்களுடன் தளர்வான இந்த அத்தியாயம் உங்களை வெட்கப்படுத்த இங்கே இல்லை. உங்களை மீண்டும் அழைக்க இது இங்கே உள்ளது. தேவன் இன்னும் தம்முடைய ஜனங்களின் நடுவில் ஒரு கூடாரத்தை கட்டுகிறார். அவர் இன்னும் உங்கள் நடுவில் வாழ விரும்புகிறார். எனவே ஒரு சுத்தமான முடிவுடன் அதை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். இந்த வாரம் பரிசுத்தத்தை அணிந்து கொள்ள ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கவும். சுத்தமான மொழி, தூய்மையான ஊடகங்கள், கனிவான பேச்சு, அதிக உண்மையுள்ள ஜெபம், அதிக நேர்மையான ஓய்வு நாள் வணக்கம். பரிசுத்தம் பரிபூரணம் அல்ல, இது டைரக்ஷன். இறுதி கேள்வி. கர்த்தருக்கு பரிசுத்தம் என் வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தால் என் குடும்பம் முதலில் எதை கவனிக்கும்?